வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பி வெள்ளதுரை அவர்கள் தான். எஸ்பி வெள்ளதுரை அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, ரவுடிகள்லாம் பயப்படுறாங்க அப்படி இப்படி. ஆனால் அவரும் ஒரு மனுஷன் தானே, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவரை பற்றின ஒரு தொகுப்பு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். எஸ்பி வெள்ளதுரை இவர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியை சேர்ந்தவர். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். இவர் படித்த படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ படிச்சிருக்காரு, எம்எட் படிச்சிருக்காரு, பிஹெச்டி படிச்சிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ். இவரோட அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னா தன் மகன் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது தான் அவர் அப்பாவோட ஒரு ஆசை. அப்புறம் ஏன்டா இவர் போலீஸ் ஆனாருன்னு கேட்குறீங்களா? அதுக்கும் கதைகள் இருக்குது. போக போக நம்ம அதை பார்க்கலாம். அதாவது 1989 குமரகுரு சுவாமிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இவர் ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த வேலை அவருக்கு பிடிக்காமல் போயிடுது. காரணம் என்ன? அவர் படித்த காலேஜ் ரொம்ப ஒழுக்கமான காலேஜாக இருந்தது. ஆனால் அவர் வேலை பார்க்க போன காலேஜ் அந்த காலகட்டங்களில் ரொம்ப அடங்காத பசங்களோட ரொம்ப அடாவடித்தனமாகவே இருந்துச்சு. அதனால அவருக்கு இந்த வேலைகள் சரியாக வரல. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா அந்த காலேஜை விட்டு ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டார். 5 வருஷமாக வேலையே இல்லாமல் இருந்தார். 5 வருஷத்துக்கு அப்புறமா 1994 ஒரு எஸ்ஐ செலெக்ஷன் ஒன்று அட்டன் பண்ணுறாரு. அதுலேயும் பாஸ் ஆகுறாரு. அவரோட ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1997 புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் சப் இன்ஸ்பெக்டராக ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே அவர் ப்ரொமோஷனும் ஆகிடுறாரு. திருச்சியில் அவருக்கு 2வது போஸ்டிங் போடுறாங்க. அதாவது 1998. அந்த 1998 தான் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. அதாவது அவர் என்கவுண்டரை வாழ்க்கையில் முதல் ஆரம்பித்தது அங்கே தான். கூசி ஜின்னா அப்படின்ற ஒரு ரவுடியை அவர் முதலியார் மேம்பாலத்தில் வச்சு முதலாக எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது இவர் தற்காத்துக்கிறதுக்காக வெடி வைக்கிறார். அதுதான் அவரோட முதல் என்கவுண்டர். அவர் ஒரு கவுண்டர் அட்டாக் அப்படின்னு தான் அதை சொன்னார். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் அட்டாக். அதை தொடர்ந்து 2003 அயோத்தி குப்பம் வீரமணி அவர் தான் 2வது டார்கெட்டாக இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா ஸ்டைலில் சினிமா பாணியில் மொட்டை அடிச்சுட்டு பிச்சைக்காரன் மாதிரி வேடம் அணிந்து அந்த இடத்துல ஒரு வார காலமாக ரோந்து போய் இவரை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் காத்துக் கொள்வதற்காக திரும்ப ஃபயர் பண்ணிட்டாங்க. அங்கே தான் செகண்ட் என்கவுண்டர். அதை தொடர்ந்து 2004 அன்றைய சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அம்மா நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் அவரை பிடிப்பதற்காக விஜயகுமார் அவர்களின் குழுவில் இவரை இணைக்கிறாங்க. அந்த குழுவில் இவங்களை இணைக்கிறாங்க. அங்கே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, எப்படியாவது வீரப்பனோடு நட்பாக பழகி அவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து சொன்ன இடத்துல பிளான் பண்ண மாதிரி அட்டாக் பண்ண வைக்கிறது தான். அது 2 பிளான் கொடுக்குறாங்க. ஒன்று பிளான் ஏ, ஒன்று பிளான் பி. பிளான் ஏ நடக்கலைன்னா பிளான் பி அப்படின்ற மாதிரி 2 இதை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம சார் யார், பிளான் ஏலேயே அவர் அதை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஎஸ்பியாக ப்ரமோஷன் கிடைக்கிது. அப்புறமா 2012 சிவகங்கையில் குரு பூஜை நடக்கும் பொழுது அங்கே எஸ்ஐ ஆல்வின் அப்படின்றவங்கள 2 பேர் கொண்டுடுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி அண்ட் சதீஷ். இவங்க 2 பேர் தான் கொன்றது. அவங்களே என்கவுண்டர் பண்ணுறாரு நம்ம எஸ்பி வெள்ளதுரை சார். இதை மாதிரி 10க்கும் மேற்பட்ட என்கவுண்டர். அதை தொடர்ந்து மதுரையில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸோட மகன் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து அங்கே 80க்கும் மேலே திருட்டுகள், கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களையும் இவர் ஒரு என்கவுண்டரில் சுட்டுறாரு. அப்புறம் இவர் ரொம்ப மிகப்பெரிய, அதாவது ரவுடிகள்லாம் பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு போலீஸ்காரராக மாறிடுறாரு. எல்லாருக்குமே இவரை பார்த்தா பயம் மட்டும்தான். அப்புறம் இவரோட ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய்ஃப் அவங்க ஒரு காலேஜில் ஒரு லெக்சரராக ஆசிரியராக பணியாற்றி வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டராக இருக்காங்க. எஸ்பி வெள்ளதுரை சாரோட ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் டிஜிபி திரிபாதி ஐபிஎஸ். இவங்க 2 பேரும் தான் சாரோட ரோல் மாடல். இவர் திருநெல்வேலியிலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது மாநகர கூடுதல் துணை ஆய்வாளராகவும் மாநகர குற்றப்பிரிவு ஆவண காப்பக பிரிவிலையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சென்னை புறநகரில் ஒரு போஸ்டிங் போடுறாங்க. என்னென்னா கண்காணிப்பு ஆய்வாளராக டிசம்பர் 7 2021 அன்னைக்கு போஸ்டிங் போடுறாங்க இவருக்கு. அதை தொடர்ந்து நடந்தது தான் இரட்டை கொலையில் தேடி வரும் இருவரை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர். அது தற்காப்புக்காக மட்டுமே. அதாவது சாரே சொல்லியிருக்காரு, நெற்கதிர்க்குள்ள களை இருந்துச்சுன்னா அதை பிடுங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது பாவம் அப்படின்னு அதை நம்ம வளர்த்தோம்னா அது நாளைக்கு நமக்கே வினையாக போகும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பார். இன்றைக்கி நம்ம வெள்ளதுரையை பற்றி பார்த்தோம். கூடிய சீக்கிரம் வேற ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.